ஒரு நாளைக்கு நீங்கள் அடை சாப்பிடுங்க, ஒரே ஒரு அடை. இதில் வந்து இந்த முருங்கைக்கீரை தட்டி போட்டு அடை மாதிரி சாப்பிட்லாம், இல்லை வெந்தயக்கீரை தட்டி போட்டு அடை மாதிரி சாப்பிட்லாம், அல்லது இந்த பாசி பயரை ஊற வச்சு அரைச்சி தோசை மாதிரி சாப்பிட்லாம். ஸோ உங்களோட டயட்டு இது 3லேயே மாறி மாறி வர்ற மாதிரி பார்த்துக்குங்க. காலை உணவு நீங்கள் ஒரு 8:30 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு 1 மணிக்கு பசி, 1 மணிக்கு உங்கள் லஞ்ச் டைம் வரைக்கும் நடுவில் உங்களுக்கு பசி எடுக்காது. கரெக்டாக பசி எடுக்கும்போது உங்களோட லஞ்சை சாப்பிடுங்க. நார்மலி 10லேருந்து 2 மணி வரைக்கும் பித்த காலம். அந்த பித்த காலத்தில் நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் நல்லா டைஜஸ்ட் ஆகும். ஏன்னா பித்தம் வந்து அதோட இட் இஸ் இன் இஸ் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சரியான அளவில் இருக்கிற பித்தம் வந்து எந்தவித உணவையும் டைஜஸ்ட் பண்ணிடும், தேவையில்லாத கொழுப்பாக உடம்புல சேராது. ஸோ லஞ்சுக்கு என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு அருமையான ஒரு சாய்ஸ் வந்து பார்லி. ஆயுர்வேதத்தில் இந்த யவா அப்படின்னு சொல்லுவாங்க. யவா அதி யவா அப்படின்னு 2 விதமான கிளாஸிஃபிகேஷன் உண்டு. இந்த பார்லி வந்து பழுப்பு நிற பார்லி அண்டு முத்து பார்லி அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக நமக்கு கிடைக்கிறது வெள்ளை பார்லி தான். அந்த பார்லியை வந்து வெயிட் குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நீங்கள் நார்மலாக சாதம் வடிக்கிற மாதிரி இந்த முத்து பார்லியை வந்து ஒரு நீங்கள் இது பண்ணி வடித்தே சாப்பிட்லாம். இது நார்மலாக நம்ம அரிசிக்கு உலை வைப்போம் இல்லையா, அது மாதிரி உலை வச்சு இந்த பார்லியை போட்டு வடித்து சாப்பிட்லாம். வடிக்கும்போது அதுலேருந்து போகிறது எல்லாமே ஸ்டார்ச் தான். ஸ்டார்ச் உடம்புக்கு ஒரு தேவையில்லாது. அதனால் அது எக்ஸ்பெஷலி வெயிட் லாஸ் ஆகிறவங்களுக்கு தேவையில்லாது. ஐயோ அதில் இருக்கிற நீரில் கரையிற சத்து போயிடுமேன்னா அது பரவாயில்ல. ஸ்டார்ச் போகிறதால உங்கள் உடம்புல தேவையில்லாத ஊழை சதை ஏறாது.